எண்ணாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். பொதுவாக உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான மருந்துகளையே உணவாக பயன்படுத்தி வந்ததை பார்க்க முடிந்தது. மிளகு, ஜீரகம், அதே போல் வாசனை திரவியங்கள் நம்ம சொல்லக்கூடிய கிராம்பு, பட்டை, சோம்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் நன்றாக சேருவதற்கும் அதே நேரத்தில் உடலில் ஏற்படக்கூடிய சில வகையான வியாதிகளை தவிர்ப்பதற்கும் உதவி செய்து வந்ததை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாதிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம ஊரில் எப்படி கொய்யா மரம் பார்க்குறோமோ அந்த மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக ஜாதிக்காய் மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். மரத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பழம் வரும். அந்த பழத்தை பிரித்து பார்த்தோன்னா உள்ள ஜாதி பத்திரியும் அதற்குள்ள கொட்டை போன்ற விதை இருக்கிறத பார்க்க முடியும். அந்த விதை தான் ஜாதிக்காயாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மேலே வரக்கூடிய பழத்தை நம்ம எடிபிளாக நம்ம சாப்பிடலாம். ஜாதி பத்திரியை பற்றி உங்களுக்கே தெரியும், வாசனைக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஜாதிக்காய்ங்கிற உலர வைக்கப்பட்ட அந்த கொட்டையை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். ஜாதிக்காய் மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட இலை, அதோட மரப்பட்டை, அதோட வேர்பட்டை, பழம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பத்திரி, உள்ளே இருக்கக்கூடிய விதைன்னு சொல்லி எல்லாமே உணவுக்காகவோ மருந்துக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன் அதோட மொட்டு கூட நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு அந்த முழு தாவரமே நமக்கு அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். ஜாதிக்காயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை நீக்குவதற்கான மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாகவே மலச்சிக்கல் ஏற்படும் போது 2 வகையான மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று மலம் இலக்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டூல் சாஃப்ட்னர், இன்னொன்று லாக்ஸேட்டிவ்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கழுவி ஊற்றுகின்ற லேசான பேதியை உண்டாக்கக்கூடிய பொருள். இந்த லேசான பேதியை உண்டாக்கக்கூடிய பொருள் தான் இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அதை நம்ம உபயோகப்படுத்தலைன்னா அடுத்த நாள் காலையில் மோஷனே போகாது. வயதானவர்கள் வேணால் அந்த மாதிரி உபயோகப்படுத்தலாமே தவிர இளம் வயதினர்கள் யாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது. இளம் வயதினர் எல்லாமே மலம் இலக்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டூல் சாஃப்ட்னர் தான் உபயோகப்படுத்தணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹேபிச்சுவேஷன், இது இல்லைனா மோஷன் போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாமல் இயற்கையாக டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகளில் இந்த ஜாதிக்காயுடைய சூரணம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காலையில் எழுந்துக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறோம், மோஷன் போகிறதுக்கான சென்சேஷனே இல்லை அப்படின்னா உடனே கொஞ்சம் ஜாதிக்காயை எடுங்க, பவுட்ரு பண்ணுங்கள், 1 ஸ்பூன் 1/2 கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடிங்க. அடுத்த 15 நிமிடத்தில் பாருங்கள், எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழகாக மோஷன் வெளியில் போகிறத பார்க்க முடியும். ஆனால் பேதி எதுவுமே ஆகாது, ரொம்ப சுலபமாக மோஷன் மட்டும் வெளியில் போகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மலமிளக்கி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். இரண்டாவது இந்த வெட்டை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தானாகவே விந்துக்கள் வெளிவந்துவிடும். சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது கூட அது கூட வெண்மை நிறமான திரவம் வெளியில் போகிறத பார்க்க முடியும். வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் இந்த வெட்டை நோய் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மாதவிலக்குக்கு முன்போ பின்போ மாதவிலக்கு நேரங்களில் கூட மிக கடுமையான அளவில் வெள்ளைப்படுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த 2 வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த ஜாதிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 50 மில்லி அளவுக்கு பால் எடுத்து 100 மில்லி அளவுக்கு தண்ணீர் அதில் நன்றாக கலந்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு ஜாதிக்காயை அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கலந்து கொதிக்க வைத்து பால் அளவுக்கு நம்ம சுண்ட வைக்கணும். சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு
இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இந்த அடிக்கடி இரவு நேரங்களில் விந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனையும், அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுகின்ற விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட அல்லது இரவு தூக்கத்திலேயே ஸ்வப்னஸ்கலிதம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உடலை, மனதை, நரம்புகளை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி இணையவதற்கு முன்பே விந்து வெளியில் வந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களால் திருப்தியான அளவு தாம்பத்தியம் கொள்ளவே முடியாது. 100ல் கிட்டத்தட்ட 70 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனாலேயே உளவியல் ரீதியாகவும் மனவியல் ரீதியாகவும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். ஜாதிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை நன்றாக அரைக்கணும். வீட்டிலேயே மிக்சரில் நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல வெண்மையான துணி ஒன்று எடுத்து அந்த துணியில் போட்டு அதை நல்லா சலிக்கணும். சலித்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சூரணம் கிடைக்கிறத பார்க்கலாம். அந்த சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும்போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடலுடைய ஆரோக்கியம், மனதுடைய ஆரோக்கியம், அதே நேரத்தில் விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைதல், நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 40 வயது 42 வயது ஆகும்போது, அதே போல் சர்க்கரை நோயால் ஆண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அதிக உடல் அலைச்சல் அல்லது மது அருந்தக்கூடிய பழக்கத்தால் உடல் பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா விந்து வெளிவரும்போது வெறும் நீராக வெளிவருவதை பார்க்க முடியும். அந்த இடத்துல வெண்மையான திரவமே இல்லாமல் நீர்த்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உடலுறவு கொள்வதே மிக கடினமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை உடலுறவு கொண்ட பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்கு உடலில் மிகப்பெரிய அளவு வலிகளும் வேதனைகளும் இருக்கிறத பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து மிக வேகமாக விந்து நீர்த்து போயிருக்கக்கூடிய பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்துகளில் ஒன்று ஜாதிக்காயின்னு சொல்லலாம். ஜாதிக்காயை ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போதே உடலுடைய ஆரோக்கியமும் விந்து நீர்த்து போயிருக்கக்கூடிய பிரச்சனையும் குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஜாதிக்காய் நமக்கு வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள். சமையல் கட்டில் ஜாதிக்காய் இல்லாத வீடுகளே இருக்காது. சைவமோ அசைவமோ யாராக இருந்தாலும் ஜாதிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஜாதிக்காயை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு 1/4 தேக்கரண்டி, இரவு ஒரு அரை தேக்கரண்டிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகிறத பார்க்கலாம். இந்த ஜாதிக்காயை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் இந்த ஆண் பெண் உறவுகள் சார்ந்த விஷயங்களில், முக்கியமாக பாலியல் குற்றங்கள் சார்ந்து நாம் முக்கியமான பல விஷயங்களை பேசி வந்தோம். அதில் இன்னொரு பரிமாணம் என்பது இந்த காதல், நட்பு போன்ற விஷயங்கள் எப்படி குற்றமாக மாறுகின்றன, குற்றச்செயலாக மாறுகின்றன என்பதை பற்றி தொடர்ச்சியாக பல செய்திகள் வருகின்றன. இவற்றை நாம் வெளிப்படையாக நாம் பேசுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஏனென்று கேட்டால் பல சமயங்களில் இப்படி நடக்கக்கூடிய குற்றங்கள், அதுவும் மிகவும் இளம் வயதில் நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் என்பது நமக்கு மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக பெண்களை தாக்குவது, பெண்களை கொலை செய்வது, அதாவது காதலை ஏற்க மறுத்த அல்லது காதலில் ஒரு முறிவு வந்துவிட்டால் அந்த பெண்களின் முகத்தில் ஆசிட் ஊற்றுவது, கொலை செய்வது, இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல. தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம செய்திகளாக அவற்றை நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய இளைஞர்களிடையே இதை பற்றிய என்ன புரிதல் இருக்கிறது? ஏன் இவ்வளவு உணர்ச்சிகரமான குற்றங்கள் இவ்வளவு அதிகரித்து வர வேண்டியதனுடைய அவசியம் என்ன?
என்கிற போது பொதுவாக பழமைவாதிகள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், எல்லாம் இங்கு ஒரு நம்முடைய கலாச்சாரம் கெட்டுவிட்டது, பண்பாடு கெட்டுவிட்டது என்று புலம்புவார்கள். நிச்சயமாக இல்லை. இதற்கு பின்னால் வேறு பல ஆழமான சமூக காரணங்கள் இருக்கின்றன. உலகளாவிய பல மாற்றங்களின் காரணமாக ஏற்பட்ட தவிர்க்க முடியாத விளைவுகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நான் சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு மாலை ஒரு 7 மணி இருக்கும். அப்பொழுது அமர்ந்திருந்த போது, அன்று ஒரு கூட்டம் மிகவும் குறைவாக இருந்த ஒரு நாள். அப்படி நான் அமர்ந்திருந்த போது அங்கே சில நண்பர்கள், அதாவது 2 பெண்கள் 2 ஆண்கள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் நன்றாக தெரிகிறது அவர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்று. ஏனென்றால் அதற்குரிய அந்த புத்தக பைகளை அவர்கள் அணிந்திருந்த ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. அவர்கள் பேசிக்கொண்டே சென்றிருக்கிற போது அவர்களுடைய என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்று தெரியவில்லை. அந்த ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை தடாரென பிடித்து கீழே தள்ளுகிறான் சாலையில். தள்ளியதோடு மட்டுமல்லாமல் காலால் மிக கோபத்தோடு எட்டி உதைக்கிறான். உதைத்ததோடு மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியபடி அந்த பெண்ணினுடைய தலைமுடியை பிடித்து அவளை இழுக்கிற காட்சியை நேரடியாக கண்டபோது நான் அதிர்ந்து போனேன். உடனே கடற்கரையில் ஆங்காங்கு இருந்தவர்கள் அங்கு ஓடி வந்து அவர்களை அதட்டி மிரட்டி, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பொது இடத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அனுப்புகிற காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது எப்படி ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா, பொது பிரச்சனையா என்று நாம் அளவிடுவது? ஆனால் நிச்சயமாக அந்த காட்சியை பார்க்கிற போது ஒன்று தெரிகிறது. அந்த இளைஞனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே ஏதோ அவர்களுக்குள் ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ ஒரு நெருக்கமோ இருந்திருக்கிறது. அதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் பொது இடத்தில் அந்த பெண்ணை தாக்குவதை பற்றி கூட அவனுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அந்த இளைஞன் மிகவும் மோசமான முறையில் அந்த பெண்ணை நடத்துவதை பார்க்கிற போது தான் இன்றைக்கு இளைஞர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய இந்த மனச்சிக்கல் என்பது எவ்வளோ ஆழமானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகைகளில் வந்த ஒரு செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. ஒரு பெண், ஒரு மருத்துவ மாணவி, அவருக்கு ஒரு இளைஞருடன் ஒரு நட்பு இருக்கிறது. அவர் ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த பெண் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மருத்துவம் படிப்பதற்காக ஜார்ஜியா நாட்டிற்கு செல்கிறார். அங்கு ஜார்ஜியா நாட்டிற்கு சென்று அவர் அங்கு சில காலம் படித்த பிறகு இங்கு திரும்பி வந்து இந்தியாவிலேயே படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் இங்கு இருக்கிற போதே அந்த இளைஞருடன் அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. அதோடு ஜார்ஜியா சென்ற பிறகும் கூட மொபைல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவர் தொடர்ச்சியாக அந்த இளைஞர் அந்த பெண்ணுடன் தொடர்ந்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பெண் இங்கு வந்த பிறகு அவர் நீட் தேர்வு எழுதுவதற்காக அவர் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிக்க வேண்டியிருந்ததால் திருமங்கலத்தில் உள்ள ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து அந்த பெண் அங்கே தங்கியிருந்து இந்த நீட் தேர்விற்கான தயாரிப்புகளை செய்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இளைஞர் அங்கும் சென்று விடாமல் அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறார். முக்கியமாக தன்னை காதலிக்கும்படியும் பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய அந்த வெர்ஷன் படி தன்னுடன் மிகவும் இணக்கமாக இருக்கும்படி அவர் வற்புறுத்தி இருக்கிறார் என்றும், அதற்கு அந்த பெண் மறுத்ததனால் இடைவிடாமல் தொந்தரவு செய்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி என்பது சுட்டிக்காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் கடைசியாக தொடர்ந்து அவருடைய அழைப்புகளை மறுத்து வந்த சூழ்நிலையில் ஒரு செய்தி அனுப்புகிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறார். கடைசியாக ஒரு முறை உன்னை பார்த்து பேசிவிட்டு போய்விடுகிறேன், இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று. அதை நம்பி அந்த பெண் அந்த விடுதியிலிருந்து வெளியே வருகிறார். அப்படி அந்த பெண் அந்த விடுதி வந்தபோது தன்னுடைய நண்பருடன் ஒரு காரில் காத்திருக்கிறார். அந்த பெண் அவர் அருகில் வந்ததும் அந்த பெண்ணை பலவந்தமாக காரில் தள்ளி ஏற்றிக்கொண்டு அவர்கள் வேறு எங்கோ அந்த பெண்ணை கொண்டு சென்று இருவருமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். மிக கொடூரமான, நினைத்து பார்க்க அஞ்சக்கூடிய ஒரு சூழலுக்கு. அப்படி இருவரும் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பிறகு அவரை அங்கு ஒரு நடுரோட்டில் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இறக்கிவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் நினைத்தது என்னவென்று சொன்னால், இந்த பெண் அந்த விஷயத்தை உண்மையில் வெளியே சொல்ல மாட்டார் என்பதுதான் அவர்கள் நினைத்த ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் அந்த பெண் தன்னுடைய பெற்றோரிடம் போய் இதை அழுது கொண்டே சொன்னதும் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார்கள். அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக இது போன்ற ஒரு ஆண் பெண் உறவுகளில் ஒரு நட்பை, ஒரு பழக்கத்தை ஏற்றுக்கொள்கிற போது அந்த நபருடைய உளவியல் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் பெண்கள் இருக்க வேண்டும். ஒரு நட்பு கொள்வதோ காதல் கொள்வதோ தவறில்லை. ஆனால் அந்த மனிதர் உளவியல் ரீதியான சிக்கல்களை கொண்டவரா என்பதை பார்க்க வேண்டும். இன்னொன்று, அது காதலிப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி,
தவறான நம்பிக்கைகளை அல்லது தன்னால் கொடுக்க முடியாத கமிட்மெண்ட்ஸ் அதை பெரும்பாலும் கொடுக்காமல் ஒரு ஆரோக்கியமான நிலையில் அதை வைத்துக்கொள்வது நல்லது. என்றால் ஒரு முறை அப்படி ஒரு எமோஷனல் கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஏதோ ஒரு வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்வது போன்ற ஒரு வெளிப்பாட்டை ஏதோ ஒரு உணர்ச்சிகரமான ஒரு மனநிலையில் சொல்லிவிட்டால் கூட அதை பிடிவாதமாக பிடித்து கொண்டு தொங்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கால மாற்றத்தால் பல சூழல்கள் மாறுகிற போது இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமாக சொன்ன பல விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போகலாம். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இளைஞர்களிடம் வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு காதல் என்பதற்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாவிட்டால் இதுபோன்ற குற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்தபதி திரு கே தட்சிணாமூர்த்தி. ஒரு ஸ்தபதியா இந்திய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது சிற்பங்கள், அதுவும் கட்டுமான பணி, கட்டிடக்கலை அப்படிங்கிறது கோவில்கள் இன்றைக்கும் எவ்வளோ தூரம் பெரிய ஒரு அடையாள சின்னமாக இருக்குது. இது எப்படி ஒரு பாரம்பரிய கலையாக வந்துச்சு, இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய ஆய்வுக்கான ஒரு பொருளாக இது மாறி இருக்குன்னு இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஸ்தபதியாக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஸ்தபதி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கணபதி ஸ்தபதி அவர்களை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அவர் உங்களுடைய மாமா. இன்றைக்கி அவர் விட்டு சென்ற பணிகளை நீங்கள் தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அந்த எவ்வளோ தூரம் ஒரு பாரம்பரிய கலையாக இந்த கட்டுமான பணி இருந்திருக்கு. அதுவும் அந்த கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு தனித்துவம் போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் சிஸ்டம் வந்தால் கூட இது எதுக்குமே வருவதுக்கு முன்னாடியே அவ்வளோ தூரம் துல்லியமான ஒரு பணிகளை செஞ்சுருக்காங்க. அதற்கு ஒரு அடையாளமாக அப்படின்னு சொல்லும் போது கணபதி ஸ்தபதி அவர்களுடைய படைப்புகள் இன்றைக்கும் காலத்தால் அழியாத சின்னமாக நிற்குது. நம்ம வள்ளுவர் கோட்டத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். திருவள்ளுவர் சிலை இன்னைக்கு பல இயற்கை சீற்றங்களை கடந்தும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒன்றுனா திருவள்ளுவர் சிலையை நம்ம சொல்ல முடியும். அதை உருவாக்கியவர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த கட்டிடக்கலை, கட்டுமான பணி அப்படின்னும் போது இது எப்படி ஒரு பாரம்பரிய கலையாக இருந்துச்சு, அது இன்னைக்கு எப்படி அதை நாட்டுடைமை ஆக்கிறதுக்காக கணபதி ஸ்தபதி அவர்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி, அதை நீங்கள் எப்படி தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல நம்மளுடைய பாரம்பரிய கலை ஒரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது இந்தியர் பாரம்பரியம்னு சொன்னாலும் அதில் தனித்துவமாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சார அடையாளம் இருக்குது. அதை தொன்று தொட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த துறை சார்ந்தவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுமான பணி, கட்டிடக்கலையோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். ஆமாங்கப்பா, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நம்மளுடைய பாரத நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தோடு இணைந்த இந்த கட்டடக்கலையினுடைய பங்கு கண்டிப்பாக அறியப்பட வேணும். பொதுவாக சொல்லப்போனால் நம்மளுடைய இந்த மரபு கட்டடக்கலை ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்னு சொல்வார்கள். அதனை நாம் ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்தியன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஏன்ஷியன்ட் அவைலபிள் ரிசோர்ஸ் மெட்டீரியல் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கிடைக்கிது. இந்த மகாபாரதத்தில் மயன் கிருஷ்ணனுக்காக இந்திரபிரஸ்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அப்போ ஒரு அருமையான சபா பருவங்கிற ஒரு சாப்டரில் மயன் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ரம்யானி சுகதர்ஷானி போகாட்டியானி சகசிரசகான்னு சொல்லுவான். அதாவது ஆயிரக்கணக்கான கட்டடங்களை ரம்யமானதும் பார்ப்பதற்கு அழகானதும் போகாட்டியானினா இருந்து வசிக்க தகுந்த அந்த கட்டடங்களை ஆயிரக்கணக்கில் கட்டியிருக்கிறேன்னு சொல்லுவான். தட் மீன்ஸ் இது எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முந்தையது இந்த மகாபாரதம் என்பது நமக்கு தெரியும். இப்படி இந்த கட்டடக்கலை வளர்ச்சியை பற்றி நம்ம ஆரம்பம் முதல் சொல்ல போனோம்னா நம்ம நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேத காலத்திற்கு முந்தைய ஒரு கட்டடக்கலை வளர்ச்சி என்றும் வேதகால கட்டடக்கலை வளர்ச்சி என்றும் வேத காலத்திற்கு பின்னர் என்ன மாதிரியான கட்டடக்கலை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது
அதற்கு மொஹஞ்சதாரோ ஹரப்பா தான் இன்றைக்கி வந்து சோர்ஸ் மெட்டீரியல். நம்ம வந்து நம்மளால் பெர்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற இந்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த கட்டடக்கலையினுடைய எக்ஸ்கவேஷன்ஸ் என்ன தெரியுதுன்னா, அங்கே வந்து கோயில் இருந்ததற்கான சான்றுகள், அரண்மனை இருந்ததற்கான சான்றுகள், அங்கே வந்து வசிப்பிடங்களுக்கான சான்றுகள், தெருக்கள் சாலைகள்லாம் எவ்வாறாக சீராக அமைக்கப்பட்டது இருந்தன என்பதற்கும், அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஆர்கிடெக்சரில் என்ஜினியரிங்கில் நாம் வந்து இன்றைக்கி இந்த நம்ம நாட்டில் கையாளப்படுற இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகவும் சீர் செய்யப்பட்ட, அதாவது வெல் எஸ்டாப்ளிஷ் சொல்கிறதா இல்லை வெல் டெவலப்டு கல்மினேஷன் சொல்கிறதா, அந்த அளவுக்கு மிகவும் உச்சக்கட்டத்தை அடைந்த அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா சிந்து சமவெளியினுடைய அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ வி ஆர் அச்சீவ்ட் இன் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ். மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த கட்டடக்கலை செய்திருக்கிறது என்பதன் பொருள். அதற்கு பின்னர் வேத காலம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த வேதத்திலே கூட இந்த மித்ரன் வருணன் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மித்ரனுக்கும் வருணனுக்கும் வந்து அவங்களுடைய கட்டடங்களை சொல்லும்போது 1000 பில்லர்ஸ் ஹால் சொல்லுவாங்க. 1000 பில்லர்கள் 1000 தூண்களை கொண்ட ஒரு பேலஸ் இருந்ததாகவும் 1000 வாயில்கள் கொண்ட பேலஸாக இருந்ததாகவும் வந்து அந்த வர்ணனையில் வரும்போது வேதத்தில் வருது. ஸோ வேதத்தில் வருதுன்னு சொல்லும்போது அந்த வேத காலத்தில் இது கட்டப்பட்டதாக இருந்திருக்கலாம். அப்போ வந்து அவர்கள் கண்ணால் கண்ட கட்டடங்களாக இருந்திருக்கலாம் என்றால் இதனுடைய தொன்மை அதன் மூலமாக தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் புத்தர்கள் காலத்திலிருந்து எவ்வாறாக இந்த கட்டடக்கலை வளர்ச்சி பெற்றது. அசோகனுடைய இந்த பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய அரண்மனைகள், ஏன் நம்மளுடைய சங்க தமிழ் நூல்களில் வந்து இந்த சிற்பக்கலை கட்டடக்கலைக்கான விஷயங்கள் அவ்வளோ இருக்கின்றன. இப்போ சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான், நுண்வினை கம்மியர் காணா மரபின மயன் விதித்து கொடுத்த மரபில இவைதான் சொல்கிறார். அப்படின்னு அந்த மயன் விதித்து கொடுத்த மரபினை அவர் வந்து இந்த சேரன் செங்குட்டுவர்கள் வந்து கண்ணகிக்கு சிலை எடுக்க போகும்போது அவர்கள் வடநாட்டு மன்னர்களை வந்து வென்றெடுத்து அவர்கள் தலையில் தான் அந்த கல்லை கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்லும்போது, அங்கே வென்றெடுத்த முத்துப்பந்தல் தோரண வாயில் இவைகளையெல்லாம் இந்த மாடல்கள் அந்த மாடல் அங்கெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து காமிப்பார், இங்கே இருக்கிற சிற்பிகளுக்கு காமிப்பார். அப்போ வந்து மயன் விதித்து கொடுத்த மரபினை வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மயன் எங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கிறது இதன் மூலமாக சாத்தியப்படுது. ஸோ சங்க இலக்கியங்கள், அது மட்டும் இல்லை சங்க இலக்கியங்களில் வந்து என வைகை என் தேர் செய்யும் தச்சன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது சங்க காலத்திலையும் எப்பேற்பட்ட கட்டடக்கலை வளர்ந்திருந்தது என்பதையும் நம்மளால் நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. புத்தர் காலம் தான் அவங்க வந்து இப்போதைக்கு அடையாளமாக எடுத்துகிட்டு இருக்கோம். பட் பிஃபோர் புத்திஸ்ட் டைம் எவ்வளவோ நூற்றாண்டுகள், எவ்வளவோ 1000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்பதுதான் நம்மளுடைய இந்த ஆய்வுகள் மூலமாக வருது. அதற்கு பின்னர் எல்லோருக்கும் தெரியும் நம்ம நாட்டினுடைய பாண்டியர், சேர சோழ பாண்டியர்கள் எவ்வாறாக இந்த கட்டடக்கலை சிற்பக்கலையை எவ்வாறாக வளர்த்தார்கள் என்பதெல்லாம் நாம் வந்து நிறைய இன்று நாம் அறிந்து வருகிறோம். அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படத்தக்க வகையிலே மாம்பழப்படத்தினுடைய நினைவு சின்னங்கள், தஞ்சை பெருவுடையார் கோவில், இவைகள்லாம் நமக்கு வந்து எதை காட்டுகிறது என்றால், நாம் வந்து தொடர்ந்து இந்த கட்டடக்கலையில் நமது நாடு, குறிப்பாக நமக்கு தமிழகம் எவ்வாறாக முன்னணியில் இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகளாக நம்மளுடைய கலைப்படைப்புகள்லாம் இருக்குதுமா. இதுதான் இந்த கட்டடக்கலையுடைய வரலாறு, பிரீஃப் வரலாறு. இந்த காலத்திலையும் இந்த இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புராதன சிற்பிகள், பண்டைய சிற்பிகள், பாரம்பரிய சிற்பிகள் கோவில் கட்டடக்கலை மட்டும் செய்பவர்களாக இன்று இருந்து வருகிறோம். இது எதிர்காலத்திலே பரிணமித்து பழைய கட்டடக்கலையை, புராதன கட்டடக்கலையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் வந்து மிகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ சொல்ல விஷயங்களை பார்க்கும்போது மாயன்கள் அப்படின்னும் போது அதற்கு ஒரு தனி ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் யார் ஹைலி சிவிலைஸ்டு கம்யூனிட்டியாக நம்ம இருந்திருக்கோம் முன்னாடி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் போது இன்றைய காலகட்டத்தில்னு வரும்போது தஞ்சை பெரிய கோவில் அந்த மன்னர்களுக்கெல்லாம் பின் அப்படின்னு பார்க்கும்போது கணபதி ஸ்தபதி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த துறைக்கு வந்து ரிமார்க்கபிள் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் சிலை ஒரு பெரிய அடையாளம். இந்த சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு அது உயர்ந்து நிற்கிற ஒரு சிற்பமாக இருக்கு. இப்போது வள்ளுவர் கோட்டம் உருவான விதம், இப்போது பூம்புகார் அப்படிங்கிறத ஒரு நகரமே உருவாக்குனது கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து இந்த ஒரு பாரம்பரிய கலை, இந்த குடும்பத்தில் வந்தவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. நீங்கள் உங்களோட மாமா அப்படிங்கிற விதத்தில் நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவர் விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்னும் போது
பேசும்போது அவருடைய படைப்புகள் பற்றி பேசணும். அதிலும் குறிப்பிட்டு திருவள்ளுவர் சிலை, இந்த சிலை உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். ஆமாங்கம்மா, இது வந்து மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பேசலாம், அவ்வளவு செய்திகள் இருக்குது இதில். வந்து ஒரு வெரி ரிமார்க்கபிள், இந்த கட்டடக்கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னவென்றால், கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய மாமா திரு கணபதி ஸ்தபதி அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த உறவு தான். முதலாக எவ்வாறாக எனது மாமா குருவும் கூட மாதவி சிலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கலைஞர் பார்வையிட்ட போது சிலப்பதிகாரத்திலே எவ்வாறெல்லாம் மாதவியை பற்றிய வர்ணனைகள் இருக்கின்றனவோ அவை எல்லாவற்றையும் கணபதி ஸ்தபதி செய்திருப்பதை பார்த்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் கிடைத்தது. அதை இது வந்து பெருந்தச்சர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய சூழல் அவருக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைத்து உடனேக பூம்புகாரிலே எவ்வாறாக இந்த நாம் சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம், பூம்புகாரில் எத்தனையோ கோட்டங்கள் இருந்தன, நெடுங்கல் மன்றம், விலங்கல் மன்றம், இப்படியாக அங்கு சொல்லப்பட்ட இப்போது எவையும் அந்த பூம்புகார் புதிய பூம்புகார் படைக்கப்பட்டதற்கு முன்பாக எவையுமே கிடையாது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் அத்தனை சான்றுகளும் உண்டு. இது கலைஞர் வந்து நிறைய அதில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு பூம்புகார் உருவாக்க முடியுமா என்ற எண்ணம் கணபதி ஸ்தபதி அவர்களுடைய துணையோடு ஒரு அரிய ஒரு கலை அருங்காட்சியகம், இந்த சிலப்பதிகாரத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அங்கே சிலைகளாக வடிக்கப்பட்டு மாதவி சிலை, கண்ணகி, இளங்கோ மற்றும் ஒவ்வொருவருடைய சிலைகள் செய்யப்பட்டு மற்றும் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட எவ்வாறெல்லாம் இந்த மன்றங்கள் என்று சொல்லுவோம், நெடுங்கல் மன்றம் என்று சொல்லுவோம், இளங்கல் மன்றம், இத்தகைய மன்றங்களை எல்லாம் அங்கே கற்பனைகளாக செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அந்த வரலாற்றை ரிவைவ் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு பூம்புகாரிலே ரிவைவ் செய்யப்பட்டிருக்கிறது என்பது நாம் ஒவ்வொரு தமிழருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதன் தொடர்ச்சியாக இந்த வள்ளுவர் கோட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் உருவாக்கப்பட்டது. இறுதியாக கணபதி ஸ்தபதி அவர்களால் செய்யப்பட்ட இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த கல்லால் உருவாக்கப்பட்ட சிலையான அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையானது, அதனுடைய எப்படி அந்த சிலை உருவாக்கப்பட்டது, அதில் எத்தனை சிற்பிகள் இதில் இருந்தார்கள், எத்தனை கற்கள் அவை பயன்படுத்தப்பட்டன, எவ்வாறாக எந்த ஒரு கணித அடிப்படையிலே இந்த சிலை உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் குறித்து கணபதி ஸ்தபதி அவர்கள் மிகவும் விரிவான ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் சொல்லும் பொழுது, இந்த சுனாமியை வென்றெடுத்த சிலை, அப்படி எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நம்முடைய திருவள்ளுவர் சிலை தஞ்சை பெரிய கோயிலிலே எவ்வாறாக அந்த கணித முறை, அந்த தரைப்படம் என்று சொல்வோம், எத்தனை சுவர் உள்ளே வர வேண்டும், அதற்கு எவ்வளவு இடைவெளி விட வேண்டும், அதனுடைய மொத்த அமைப்பு, அது சிற்பம் என்று சொல்வது, மிகப்பெரிய சிற்பம் என்று சொல்வதை விட மிகப்பெரிய கட்டடம் என்று தான் சொல்ல முடியும். ஸோ கட்டடக்கலையில் சிற்பக்கலை என்று சொல்வதா, சிற்பக்கலையில் கட்டடக்கலை என்று சொல்வதா என்று சொல்லும் அளவிற்கு இரண்டரை கலந்து நிற்கும் இந்த மிகப்பெரிய அந்த திருவுருவ சிலையானது மிகப்பெரிய கணித கூறுகளுடன் எவ்வாறாக இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இந்த கணித நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அது 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கின்றதோ அதே போன்று இந்த திருவள்ளுவர் சிலையும் நிற்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அந்த வடிவமைப்பானது மிகவும் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டது. அதற்கு கணபதி ஸ்தபதி அவர்கள் சொல்வார்கள், சுனாமி வந்த மறுநாள் ஐயா தலைவர் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் கணபதி ஸ்தபதியை அழைத்து வாழ்த்தினார்கள் என்று சொல்வார்கள். ஸோ நிச்சயமாக இந்த திருவள்ளுவர் சிலையானது பல ஆண்டுகளை கடந்து நிற்கும் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்றால் அது வடிவமைக்கப்பட்ட முறை, கணித நெறிமுறைகள், அது 7000 டன் வெயிட் கொண்டதுமா. அது மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்திய கற்கள் அடுக்கு கற்களால் அவை அந்த சிலை உருவாக்கப்பட்டது. 3681 ஸ்டோன்ஸ், 3681 கற்களோடு கூடியது தான் அந்த சிலை. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிலையானது காலங்களை கடந்து நிற்க வேண்டும், அதனுடைய பராமரிப்பு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது மிகவும் முக்கியமான, ஏனென்றால் உப்பு காற்றால் அந்த சிலையை பாதிப்படையக்கூடாது என்பதெல்லாம் மிகப்பெரிய கவனத்துடன் எத்தனை ஆண்டுகள் அது எதிர்காலத்திலே அந்த சிலையானது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதனுடைய பராமரிப்பும் ரொம்ப முக்கியமாக. அதுக்கு இந்த சால்ட் எரோஷன் சொல்லுவோம், அந்த உப்பு காற்றால் அடிக்கடி அந்த சிலையினுடைய அமைப்புகள் பாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற. எனவே நாம்
தொடர்ந்து இது எவ்ரி 4 years இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது அதே போன்று தொடர்ந்து நடத்தி இந்த சிலையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியது அவசியமா. இப்படி கணபதி ஸ்தபதியினுடைய அந்த பங்களிப்பு இந்த திருவள்ளுவர் சிலையிலே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிற்பக்கலை உலகிலே இந்த ஜெனரேஷனுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு எவ்வாறாக இந்த சிற்பக்கலையானது இந்த நூற்றாண்டிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த சிலை இருக்குமா. சிற்பக்கலை இதோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டிடக்கலையே இதில் இருக்குது. இதிலிருந்து சிற்பமா இல்லை சிற்பத்திலேருந்து இந்த கட்டிடமா அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொழிலாக இது இருந்தது. இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தொடர்ந்து இந்த பணியில் இருக்கிற ஒரு காலம். இப்போ உங்களதுலேயே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அவர் உங்களோட மாமா அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற இது விவேகானந்தர் சிலையும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்த, உங்கள் குடும்பத்தில்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா மாமா எல்லாருமே இன்னைக்கு இந்த துறையில் இருக்காங்கன்னும் போது, இன்னைக்கு இதை தாண்டி இதை ஒரு நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கணபதி ஸ்தபதி அவர்களுக்கு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கலையை பற்றின ஒரு புரிதலோட உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரை எப்படி நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனாக கொண்டு வந்தீங்க? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தாய்மாமா கணபதி ஸ்தபதி, எங்கள் ஃபாதருடைய தாய்மாமா எங்கள் கணபதி ஸ்தபதியினுடைய அப்பா, இப்படி தான் எங்களுடைய உறவுகள் பின்னப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சிற்பக்கலைத்துறையை வந்து இந்த 3500 வருடங்களாக தோள்களில் சுமந்தவர்கள் என்ற ஒரு சமூகமே இருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். விஸ்வகர்மா சமூகம் என்று அந்த மயனே கூட மகாபாரதத்தில் அகம் ஹி விஸ்வகர்மான்னு சொல்கிறார். ஸோ இவர்கள் இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய தோளில் சுமந்தது இன்று பொது உடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து மாமல்லபுரத்தினுடைய சிற்பக்கலை கல்லூரி தான் அதனுடைய பெருமை சார்ந்தது. மற்றும் அதை வளர்த்தெடுத்த ஸ்தபதியாக விளங்கிய கணபதி ஸ்தபதி அவர்களுக்கும் அந்த பெருமை உண்டு. இந்த மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரி 1957 வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது பட்டறை அளவு என்று சொல்வார்கள். அது வந்து இந்த பட்டறை அளவிலாக இது சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது ஐயா அவர்கள் கணபதி ஸ்தபதிகளுடைய உழைப்பினுடைய மூலமாக இது இன்று ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்குற அளவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிஹெச்டிஸ்லாம் பண்ணிவிட்டு இன்றைய உலகுக்கு தகுந்த மாதிரியான பல படிகளில், ஆர்கியாலஜியில், இந்து அறநிலையத்துறையில், அப்படி பல துறைகளெல்லாம் வந்து இன்று இந்த கல்லூரியிலிருந்து படித்த மாணவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம். இந்த புரட்சி நுழைவாக ஐயா அவர்கள் என்ன சொல்லி சென்றார்கள் என்றால், அவர்கள் மயனுடைய கருத்துக்களில் வந்து மிகவும் தன்னை வந்து அவர் ஈடுபடுத்தியவர். இந்த மயமதம் என்ற ஒரு சிற்பசாஸ்திரம் உண்டு. இந்த இவைகளெல்லாம் காரணமான நாம் வேத காலத்திற்கும் முற்பட்ட வேத காலத்திலும் புத்தர் காலத்தில் எந்த காலத்திற்கும் நீங்கள் வந்து இந்த கட்டடக்கலை பயன்படுத்தப்பட்டதோ இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக விளங்கிய இந்த மயன் என்ற மிகப்பெரிய பெருந்தச்சன். அந்த மயனுடைய பெயரால் நாம் வந்து மிக எதிர்காலத்திலே இந்த சிற்ப கட்டடக்கலையானது இன்னும் இந்த ஆண்டுகளை இன்னும் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 35 புத்தகங்கள் எழுதியிருக்காருமா அவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிக்கிறார். ஸோ இப்போ ஒரு எஜுகேஷனாக இதை கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய பேர் இதை படிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் இப்போது முழுமையாக அதுக்கு தயாராகிருக்கீங்க. ஸோ இது எதிர்காலத்தில் இதை பற்றின ஒரு ஆய்வுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் இந்த துறை சார்ந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்கம்மா, உலகத்திலேயே எங்குமே பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு சிறந்த மியூசியம் ஒன்று நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோமா. அதில் வந்து இந்த கட்டடங்களுடைய தொன்மை திரு கணபதி அவர்களை எப்போதும் சொல்லும் இந்த மயனுடைய தொன்மையும், அந்த மயன் கண்டுபிடித்த அவன் அறிவியல் கலைன்னு சொல்வார் மயன். ஸோ அறிவியல் கலை எதை சொல்கிறோம்னா இட் இஸ் சயின்டிஃபிக் மயோனிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று நாம் சொல்வோம். ஸோ எவ்வாறாக இந்த தொன்மை வாய்ந்த இந்த கட்டடக்கலையானது அறிவியல் செய்திகளை கொண்டிருக்கிறது என்பதை நான் வந்து அந்த மியூசியத்தின் மூலமாக புலப்படுத்த வேணுமா. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் வந்து சங்கு ஸ்தாபனம் சொல்லுவோம். சங்கு ஸ்தாபனம்னா எப்படி வந்து கிழக்கு மேற்கு திசைகளை வந்து கண்டறிதல் என்பது. அந்த கிழக்கு மேற்கு திசைகளை கண்டறிவது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம நாட்டில் இருந்தது. அது
அது வந்து காலக்கணிதம் என்ற ஒரு அடிப்படையிலே எவ்வாறாக இந்த சூரியனுடைய கிழக்கு மேற்கு பியூர் ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி கண்டுபிடித்தல்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் வந்து மார்ச் 21 அண்டு செப்டம்பர் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சூரியனுடைய நேர்கோட்டில் இருக்கும். இதை நம்ம இன்னொரு கண்டுபிடிச்சா அதை நாங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது எவ்வாறாக இந்த காலக்கணிதம் என்பது எவ்வாறாக நடைமுறைப்படுத்தப்பட்டது, எவ்வாறாக இந்த தமிழர்களுடைய நம்ம நாட்டிலே இருந்தது என்பதையெல்லாம் நான் வந்து அந்த மியூசியத்தின் மூலமாக நாங்கள் வந்து விளக்கி சொல்லணும். ஸோ இன்றைக்கி அதுக்கு ரிசர்ச்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஈவன் இந்த தை மாதம் தான் வந்து தமிழ் பிறப்பு என்று சொல்வதற்கு கூட இதற்கு வந்து சிற்பிகளால் தான் நம்ம சரியாக சொல்ல முடியும். பிகாஸ் இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிற்பிகள் வந்து நூலறி புலவர் நுண்ணிதின் கயிறுட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வாறாக இந்த நுண்ணிதின் கயிறுட்டுனா அந்த நூல் பிடிச்சவங்க. we people are able to achieve இந்த தை மாதம் தான் இந்த தமிழனுடைய முதல் நாள் சொல்வதற்கு எங்களால் சொல்ல முடியுமா? ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா, இதெல்லாம் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஹையர் ஸ்டடீஸ் இதுக்கு வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து அடுத்த வருஷம் கொண்டு வரலான்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த எங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் படித்தவங்க இந்த பிஹெச்டி பண்ணுறது ரொம்ப கம்மிமா. அதனால் இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிஹெச்டி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்கோட நிறைய பப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு வரணும். நிறைய நம்மளுடைய இன்னும் வடமொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய சிற்பசாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. அவற்றை எல்லாம் புத்தக வடிவாக்கணும் அப்படின்னு நிறைய நாங்கள் வந்து எய்ம்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே ஐயா அவர்கள் சொல்லி சென்றது தான். இவைகள்லாம் நான் வந்து எதிர்கால திட்டங்களாக வச்சுட்ருக்கோமா. நிச்சயமாக சார். கட்டிடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்திய பாரம்பரியம், அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு அடையாளங்களாக இன்றைக்கும் பல கட்டிடங்கள் சிற்பங்கள் அதை பறைசாற்றி நிற்கிற ஒரு சூழலில் அதற்கான ஒரு பணிகளை முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கி நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. பட் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இந்த துறை சார்ந்த ஒரு புரிதலை ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், ரொம்ப முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டினுடைய தொன்மை கட்டடங்கள் வந்து உயிர் கட்டடங்கள் சொல்லுவோம். எங்கள் அங்கிள் கூட அதை சொல்லுவார். ஏன்னா அவர் ஆர்கிடெக்சர்னா அது என்ன, இட் இஸ் எ பில்டிங் ஆர்கிடெக்சர் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கானிசம் சொல்லுவார். ஸோ இட் இஸ் லிவிங் ஆர்கானிசம். இன்றைக்கு நான் நல்லாவே சொல்லுவேன், இன்று கட்டக்கூடிய கட்டங்கள் எல்லாம் உயிரற்ற கட்டடங்கள் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது ஆன்ம தொடர்புடையதாக விளங்கியதால் இது வந்து உயிர் கட்டடங்கள் சொல்லுவோம். எனவே இத்தகைய ஒரு உயிர் பொருள்களை, அதாவது அந்த உயிரோடு சேர்ந்த இந்த கட்டடங்களை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும். அதுதான் ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருக்கும். அது ஒரு ஆன்ம தொடர்பாக நான் தெரப்பேட்டிக் ஆர்கிடெக்சர் சொல்லுவோமா எங்களை. நீங்கள் வந்து தெரப்பேட்டிக் அங்கே ஒரு ரூமில் போய் இருக்கீங்கன்னா அது ஒரு அளவு முறைகள், எவ்வாறாக அளவுகளால் வந்து கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும், எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மோர் சயின்டிஃபிக். இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நீங்கள் யார் ஈஸ்ட் வெஸ்ட்டு பார்த்து கட்டுறா, ஏன் ஈஸ்ட்டை பார்த்து கட்டணும், ஏன் வெஸ்ட்டை பார்த்துருக்கணும், இப்படி இருக்கலாம் நாங்கள் அளவு முறைகள் நம்மளுடைய நுணுக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிவைவ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி எவ்வாறாக ஜல்லிக்கட்டு போன்ற தமிழனுடைய அடையாளங்களை எல்லாம் நாம் ரிவைவ் பண்ணுறோமோ அதே போன்று இந்த மரபு கட்டடக்கலையும் நாம் ரிவைவ் பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதற்கு இளைஞர்கள் அதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதிர்கால ஒரு பாரதத்தையும் எதிர்கால ஒரு சமூகத்தையும் உருவாக்குவதற்கு இந்த கலைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக. நம்முடைய பாரம்பரிய கட்டடங்களில் இந்த இந்தியன் ஆர்கிடெக்சர் என்று சொல்லக்கூடிய நமது கட்டடக்கலையானது உயிர் கட்டடங்களை உருவாக்கும் வல்லமை பெற்றதுமா. இந்த உயிர் கட்டடங்கள் ஏன் இதனை நாம் சொல்கிறோம்னா, இது ஆன்ம தொடர்புடையவை எல்லாம். இது ஆன்மாவோடு தொடர்புடைய கலைகள் என்றால் இது வந்து உயிர் கட்டடங்கள் என்று அதனால் நாம் சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஆர்கிடெக்சரில் வந்து விண்ணை முட்டும் கட்டடங்கள்லாம் எழும்பித்தான் வருகின்றன. ஆனால் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்களே நம்மளுடைய பாரம்பரிய கட்டடக்கலையில் வந்து எந்த திசையை நோக்கி கட்டடங்கள் அமைக்கப்பட வேண்டும், எங்கே ரூம் வடிவமைப்புகள், எந்த இடத்தில் எத்தனை அறைகள் அமைக்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குமா. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிழக்கு மேற்கை எவ்வாறாக தேர்ந்தெடுப்பது என்பதை கூட நம்மளுடைய சிற்பசாஸ்திரங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறது ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டடங்களை நாம் வந்து எதிர்காலத்தை கட்டிட்டோமானால் அது வந்து உயிர் கட்டடங்களாக கருதப்படும். அதில் வசிப்பவர்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆன்ம ஒரு ஹாப்பினஸ் அதில் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் உருவாக்குவதற்காக தான் வந்து பாரம்பரியமான கட்டடங்களை எதிர்காலத்திலே செய்ய வேண்டும் என்பது.
இதைத்தான் நம்மளுடைய பாரத தேசம் எத்தனையோ நூற்றாண்டுகளாக இத்தகைய கட்டடங்களை எல்லாம் கட்டினார்கள். அது மட்டுமல்ல, பாரத தேசத்திலே நீங்கள் கட்டடக்கலைன்னு சொல்லும்போது ஆர்கிடெக்சர் இது இந்த வசிப்பிடங்களை மட்டும் அல்ல, 35,000க்கும் மேலாக நம்ம நாட்டிலேயே கோவில்கள் இருக்கின்றன. இந்து அறநிலையத்துறையின் கீழே இவ்வளவு கோவில்கின்ற இவர்களையெல்லாம் நாம் அதை தொடர்ந்து ரெனோவேஷன் பண்ணணும், அதனுடைய தொன்மை மாறாமல் காப்பாற்றப்பட வேண்டும். இதையெல்லாம் பாரம்பரியத்தை கட்டி காக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள். இதையெல்லாம் நாம் செய்வதற்காக நிறைய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த மரபுக்கலையை கட்டி காப்பதற்கும் எதிர்காலத்திலே இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரை, இந்த இந்தியன் ஆர்கிடெக்சரை வளர்த்தெடுப்பதற்கும் அடுத்த நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கும் நிறைய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த துறையிலே கவனம் செலுத்தி இந்த துறை சம்பந்தமான செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்றாலே அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மலைப்பு மிகப்பெரிய விஷயம். நாம் எவ்வாறாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்கும் முக்கியத்துவமானது கண்டிப்பாக அதே போன்ற ஒரு முக்கியத்துவத்தையும் இந்த மரபு கட்டடக்கலைக்கு, இந்தியன் ஆர்கிடெக்சருக்கு இளைஞர்கள் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய தொன்மை பாதுகாக்கப்படும், தொன்மை வளர்த்தெடுக்கப்படும். எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த துறையானது இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறதுமா. நிச்சயமாக சார். ஒரு ஸ்தபதியாக கிட்டத்தட்ட இந்த கட்டிட கலை சிற்பக்கலையில் 35 ஆண்டுகளுக்கு மேலே பயணப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாரம்பரிய வழி வந்திருக்கீங்க. இன்றைக்கி பல அடையாள சின்னங்களை உருவாக்கினதில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சமூகத்திற்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற முறையில் அதோட சிறப்புகள் என்ன, இந்திய கட்டிடக்கலையோட வரலாறு, அதில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, கணபதி ஸ்தபதி அவர்களுடைய தனித்துவமான அவருடைய பணி, அவருடைய விஷன், எதிர்காலத்தில் இன்னைக்கு பல பேரை இந்த துறையில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, அதன் பலனாக அதோட தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அதில் பயணப்பட்டு இருக்கீங்க, இன்னும் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கதை கேட்டு வளர்ந்த மரபுதான் நம்முடையது. எப்போதும் எந்த ஒரு செய்தியையும் நேரடியாக சொல்லுவதை விட ஒரு கதையின் மூலமாக சொன்னால் அது இயல்பாக மக்களை சென்றடையும். ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிற இறையன்பு அவர்கள் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய நூல்களிலும் அங்கங்கே சின்ன சின்ன சிறுகதைகளை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவற்றை சிறுகதை என்பதை விட குட்டி கதைகள் என்று சொல்லலாம். அந்த கதைகள் சூஃபி மரபிலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள், ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள், ராமானுஜர் வாழ்விலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள், நபிகளின் வாழ்விலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள், விஞ்ஞானிகளினுடைய கதைகள், இப்படி பல்வேறு விதமான தளங்களிலிருந்து நிகழ்ந்தவை என்று சொல்லப்படுகிற கதைகளும் கற்பனையாக சொல்லப்படுகிற கதைகளுமாக சின்ன சின்ன குட்டி கதைகள் அங்கங்கே இடம்பெறுகின்றன. அது படிக்கிற போது நமக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது, எளிமையாக எதனையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரு சூஃபி மரபு தத்துவத்திலே இருந்து ஒரு கதையை அவர் சொல்லுவார். தந்தை ஒருவர் இறந்து போகிற போது தன்னுடைய 3 மகன்களுக்கும் தன்னுடைய ஒட்டகங்களை எழுதி வைத்துவிட்டு இறந்தார். அவரிடம் மொத்தம் 17 ஒட்டகங்கள் இருந்தன. அதை எப்படி பகுத்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதினார். இந்த கதைகள் எல்லாவற்றிலும் மைய இடையாக இருப்பது ஒன்று, அதாவது வழக்கமாக சிந்திப்பதிலிருந்து எப்படி மாற்றி சிந்திப்பது என்பது. ஒரு திரைப்படமே கூட மாற்றி யோசி என்று வந்தது. வழக்கமான சிந்தனையிலிருந்து கொஞ்சம் மாற்று சிந்தனை, லேட்டர்னல் திங்கிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படி ஒரு மாற்று சிந்தனையை கொண்டிருக்கிற கதை தான் இதுவும். 17 ஒட்டகங்களை அவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்றால், மூத்த மகனுக்கு சரிபாதி கொடுத்து விட வேண்டும், 2வது மகனுக்கு 3 1 பங்கு, 3வது மகனுக்கு 9 1 பங்கு என்று அவர் எழுதியிருக்கிறார். இப்போது தொடக்கத்திலேயே ஒரு சிக்கல் வந்து சேர்ந்து விடுகிறது. 17 ஒட்டகங்களை எப்படி சரிபாதியாக கொடுப்பது? எல்லோரும் சேர்ந்து பேசினார்கள். ஒரு ஒட்டகத்தை வெட்டித்தான் கொடுக்க வேண்டும், வேறு வழி இல்லை என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னார், வேண்டாம், எந்த ஒட்டகத்தையும் கொல்லாமலேயே நாம் பிரித்து கொடுத்து விடலாம் என்றார். எப்படி என்று யாருக்கும் புரியவில்லை. அவர் சொன்னார், 17 ஒட்டகங்கள் இருக்கின்றன, இந்த பிள்ளைகளுக்கு
நான் அவருடைய அப்பாவினுடைய சிநேகிதன் என்கிற முறையில் ஒரு ஒட்டகத்தை நான் பரிசாக கொடுக்கிறேன். இப்போது 18 ஒட்டகங்கள் வந்துவிட்டன. 9 ஒட்டகங்கள் மூத்த மகனுக்கு, 3 1/4 என்றால் இரண்டாவது மகனுக்கு 6 ஒட்டகங்கள், மூன்றாவது பிள்ளைக்கு 9 1 என்றால் 2 ஒட்டகங்கள். கூட்டி பார்த்தால் மிகச் சரியாக அந்த 18 9 9 6 15 15 2 17 என்று தான் வரும். அந்த கணக்கை நீங்கள் மறுபடியும் பார்த்தால் அவர் சொன்ன மாதிரியே தான் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். 9 ஒட்டகங்கள் 6 2 9 6 15 2 17. அவர் கொடுத்த ஒட்டகத்தை திரும்ப எடுத்து கொண்டு போய்விட்டார். 17 ஒட்டகங்களும் அவருடைய அப்பா சொன்னது போலவே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கதை உண்டு. இது ஒரு கணக்கை இப்படி வேறு மாதிரியாகவும் சிந்திக்கலாம் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற கதை. அதைப்போல இன்னும் பல செய்திகள் நாம் ஒன்றை எப்படி சொல்லுகிறோம் என்பதை பொறுத்து அதற்கான பொருள் மாறும். கஞ்சர்களை பற்றி நாடு முழுவதும் எப்போதும் கதை உண்டு. எந்த பெரியவர்களிடத்தில் நாம் பேசி கொண்டிருந்தாலும் எங்கள் ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தான் என்று அவர்கள் கதையை தொடங்குவார்கள். இந்த பணத்தை சேமிப்பது வேறு, சிக்கனமாக இருப்பது வேறு, கஞ்சனாக இருப்பது வேறு. அப்படி கஞ்சனாக எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கு கூட கொடுக்காமல் பணத்தை கருமையாக வைத்து கொள்ளுகிறவர்களை பற்றி நாடு முழுவதும் கதைகள் உண்டு. அவற்றுள் ஒரு வேடிக்கையான கதையை இறையன்பு அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிக்கிறார். ஒரு கஞ்சன் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகப்பட்டான். அந்த ஊரிலே வெள்ளம் வந்தது. அவனை அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போனது. அப்போது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் நினைத்தார். இவன் எவ்வளவுதான் கஞ்சனாக இருந்தாலும் அடிப்படையில் நல்லவன், எனவே இவனை காப்பாற்றி விடலாம் என்று தோன்றியது. அவர் நீச்சல் தெரிந்தவர். அந்த வெள்ளத்திலே போகிற போது அவனை பார்த்து கையை கொடு, கையை கொடு என்று கேட்டார். அவன் கையை கொடுக்கவில்லை. இவருக்கு பிறகுதான் சட்டென்று தோன்றியது, அவனிடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அவனை காப்பாற்றுவதற்காகத்தான் என்றாலும் அவன் கையை கொடு என்றால் கொடுக்க மாட்டான். இவர் எப்படி மாற்றி சிந்தித்தார் என்றால், கையை கொடு என்றால் அந்த கஞ்சன் கொடுக்க மாட்டான், என் கையை எடுத்துக்கொள் என்று சொன்னார். என் கையை எடுத்துக்கொள் என்ற உடனே தாராளமாக அவன் கையை நீட்டி பிடித்தான், காப்பாற்றப்பட்டான் என்று ஒரு வேடிக்கையான கதை உண்டு. கையை கொடு என்பதும் கையை எடு என்பதும் ஏறத்தாழ அந்த இடத்திலே ஒரே பொருள்தான். ஆனால் கையை எடுத்துக்கொள் என்று சொன்னால் அவனை காப்பாற்ற முடிகிறது, உன் கையை கொடு என்று சொன்னால் அவனை கூட நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்று இந்த கதை சொல்லும். இப்படி பல்வேறு செய்திகள், வாழ்க்கை பற்றிய சில புரிதல்கள், கழுகுகள் எப்படி கூடு கட்டும் என்பதை ஒரு இடத்தில் இறையன்பவர்கள் எழுதுகிறார். அந்த கூடு கட்டுகிற முறையே வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. பெரும்பான்மையாக கழுகுகள் என்ன செய்யுமாம், மரத்தில் கூடு கட்டுகிற போது முதலில் குத்துகிற முள்ளை கொண்டு வந்து கீழே பரப்பும். அந்த முள்ளுக்கு மேலே தான் ஒரு கம்பளி போன்றவற்றை கொண்டு வந்து அடுத்து அதன் மேல் பரப்பும். அந்த கம்பளிக்கு மேலே தான் கொன்ற அந்த கோழிகளின் இறகுகளை தூவும். அந்த இறகுகளுக்கு மேலாக ஆடு மாடு போன்றவற்றினுடைய செத்தவைகளினுடைய அந்த தோலை எடுத்து கொண்டு வந்து ஒரு கூட்டை கட்டி முடித்து அதில் தான் அது முட்டையிடும். இப்போது நாம் பார்க்கலாம், 4 தடங்கள், 4 லேயர்ஸ் என்று சொல்லுவார்களே, முள்ளால் ஆன தடம் ஒன்று இருக்கிறது. அதற்கு மேல் கம்பளி, அதற்கு மேல் இறகுகள், அதற்கு மேல் விலங்கினங்களினுடைய தோல். இதில் தான் மெத்தென்று அந்த முட்டைகள் இடப்பட்டு அந்த குஞ்சுகள் பொரிக்கப்படுகின்றன. ஏன் கீழே முள்ளாக இருக்கிறது என்றால் அதற்கு 2 காரணம் இருக்கிறது. முதல் காரணம், வேறு யாரும் எந்த பறவையும் ஒரு குரங்கு கூட வந்து அந்த கூட்டை கலைத்து விட முடியாது, சுற்றிலும் முள்ளாக இருக்கிறது. எனவே அது ஒரு பாதுகாப்பு. இன்னொரு விதத்திலே பார்த்தால் அந்த கழுகை பற்றிய ஒரு செய்தி இப்படி சொல்லப்படுகிறது. அந்த குஞ்சுகள் வளரத் தொடங்குகிற போது இந்த கழுகு என்ன செய்யுமாம், மெல்ல மெல்ல முதலில் மேலே இருக்கிற தோலை அங்கே இருந்து அகற்றிவிடும். பிறகு அந்த சிறகுகளையெல்லாம், அந்த இறகுகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறதே அவற்றையெல்லாம் வெளியிலே தள்ளிவிடும். இப்போது வெறுமனே ஒரு கம்பளி, அதற்கு கீழே முள் இருக்கிறது, அங்கே தான் அந்த குஞ்சுகள் இருக்கின்றன. அந்த குஞ்சுகள் வளர்ந்து விட்டன, இறக்கை முளைத்து விட்டது, பறக்க வேண்டும். ஆனாலும் இந்த வாழ்க்கை சொகுசாக இருக்கிறதே, தாயின் அரவணைப்பு இருக்கிறது, சொகுசாக இருக்கிறது, இருக்கிற இடத்துக்கு இறை வருகிறது, எதற்கு பறக்க வேண்டும் என்று தான் அந்த குஞ்சுகளுக்கு தோன்றும். அந்த நேரத்தில் தான் இந்த தாய்க்கழுகு என்ன செய்யுமாம்,
கடைசியாக இருக்கிற கம்பளியையும் எடுத்து கீழே போட்டுவிடும். இப்போது அந்த கூட்டில் வெறும் முள் மட்டும்தான் மிஞ்சுகிறது. அந்த குஞ்சுகளுக்கு அந்த முள் குத்தத் தொடங்கும். குத்தத் தொடங்குகிற போது தான் அந்த சின்னஞ்சிறு பறவைகள் நினைத்து பார்க்குமாம், என்ன இது, எங்கே பார்த்தாலும் முள் குத்துகிறது. ஒரு காலம் வரையில் இந்த இடம் சொகுசாக இருந்தது, இந்த கூட்டில் நாம் வாழ்ந்தோம், இன்றைக்கு இந்த முள் குத்துகிறது, இனிமேலும் எதற்காக இந்த கூண்டில் இருக்க வேண்டும் என்று கருதி அவை வெளியே வந்து பறக்க தொடங்கிவிடும் என்கிற போது கழுகு தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்கு வாழ்க்கையை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது என்கிற செய்தி நமக்கு புரிகிறது. இப்படி சின்ன சின்ன கதைகளில் ஒரு புதிய புதிய சிந்தனைகள் இருக்கின்றன. இந்த கதைகள் மட்டுமல்ல, கழுகு கூடு போன்ற உண்மைகளும் கூட நமக்கு இந்த வாழ்வியலை உணர்த்துகின்றன. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அது பல இடங்களிலும் பயன்படுகிற கேள்வியாக இருக்கிறது. அப்படியும் ஒரு சின்ன குட்டி கதையை இறை என்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எலிகளெல்லாம் சேர்ந்து முடிவு செய்தன, பூனைக்கு மணி கட்டிவிடலாம் என்று. எப்படி கட்ட முடியும்? பூனையை நெருங்க முடியாதே. பூனைக்குத்தான் மணி கட்ட முடியாது. பூனையினுடைய குட்டிகள் இருக்கின்றன இல்லையா, இன்னமும் கண் விழிக்காத குட்டிகள். பூனை இறைக்காக வெளியிலே சென்றிருக்கிற போது அந்த பூனை குட்டிகளின் கழுத்தில் மணியை கட்டிவிட்டால் பூனை வருகிற போது குட்டிகளையும் அழைத்து கொண்டு தான் வரும். எனவே அங்கே வருகிற போதே சத்தம் கேட்கும், நாம் தப்பித்து ஓடிவிடலாம் என்று எலிகள் முடிவு செய்ததாக இதுவும் ஒரு மாற்று சிந்தனை தான். இப்படிப்பட்ட சிந்தனைகளை சின்ன சின்ன கதைகளின் மூலம் சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் கூட பல செய்திகள் சட்டென்று பிடிபடும். வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நாம் வீடியோலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். போன வாரம் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் தொழில் சம்மந்தப்பட்ட அபிவிருத்தி ஆலோசனைகளையும் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நிதி மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் அதை எப்படி நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரலாங்கிறதையும் மட்டும் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடன் எப்படி படிப்புக்கு உண்டான கடன் வாங்கலாங்கிறத பற்றி பேசியிருந்தோம். பல வாரங்கள் பேசியிருக்கோம். அதில் ஒரு வாரமும் ஒரு டைப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எல்லாருக்கும் தேவையாக இருக்கிற மாதிரி பேசியிருக்கேன். அதில் முக்கியமாக இப்போ போன வாரத்தில் பேசினது புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஎம் ஆஃபீஸில், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், ஸ்டார்ட் அப் மீட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் அப்னால் புதுசாக புதுசு. அதில் தொழில் தொடங்கிறதுக்கு நிறைய குரூப்புகள் வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. இதில் முதலீட்டாளர்கள் உருவாகிறாங்க. தொழில் தொடங்கக்கூடியவங்களும் நிறைய பேர் உருவாகிறாங்க. இதில் அவங்க என்ன செய்யணுங்கிறத நான் போன வாரம் ஒரு நிதி அறிக்கையை தயாரிக்க பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஒரு முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பாங்கங்கிறத ஓரளவு சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முதலீட்டாளர்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களோட எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட பணம் உள்ளே கரையாமல் இருக்குங்கிறது. இன்னொன்று சேஃப்டி பார்க்கக்கூடியது. ரெண்டாவது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னா என்றைக்கு அவங்க அந்த தொழிலேருந்து வெளியில் போக முடியும் லாபத்தோட, இல்லைன்னா கேஷாக வந்துக்கிட்டே இருக்குமான்னு. இது ரெண்டும் எதனால் அவங்க பார்க்குறாங்கன்னா, எப்போதுமே முதல்ல தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் 90% பார்த்திங்கன்னா அவங்க பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது ரூலும் கிடையாது. இந்த 90% இன்வெஸ்டர் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் உங்களோட தொழிலுக்கு அபிவிருத்தி நல்லபடியாக நடக்கும்போது அவங்களோட பங்கை வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அவங்களோட லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஜென்ரலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் எல்லோரோட எதிர்பார்ப்பும். ஆல்ரெடியே நான் சொல்லியிருந்தேன், அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு 15% மேலே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்கிறது க்ரோத்தும் பார்ப்பாங்க, எவ்வளோ மடங்கு அவங்களோட பணம் உயர்றது, அதேமாரி எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு லாபம் ஒரு வருஷத்துக்கு கேஷாக வருதுங்கிறத பார்ப்பாங்க. ஒரு பேங்கில் பணம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 10% இல்லை 8% வட்டி கிடைக்கும்போது, தொழிலில் போடும்போது 100% அதில் ரிஸ்க் இருக்கிறதுனால, நல்ல தெரிஞ்ச தொழிலாக இருந்தாலுமே நம்பிக்கையான ஆளாக இருந்தாலுமே அவங்க எடுக்கிறது பியூர் ரிஸ்க் தான். முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் இதை நம்பி தான் இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது அவங்க இந்த தொழிலில் பணம் வராமல் நஷ்டமாக போச்சுன்னா அவங்களுக்கு முழு பணமும் நஷ்டமாக போயிடும். முதலீடுங்கிற பேச்சு வந்ததுனாலே திரும்ப கொடுக்கக்கூடிய பணங்கிற பேச்சே வராது.
அப்படி இருக்கிறதுனால முதலீடுங்கிறது ஈக்விட்டின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கிறதுனால அவங்க ஓரளவு லாபம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. 24% மேலே கூட எதிர்பார்ப்பாங்க. ஏன் 24% எதிர்பார்க்கணும், ஏன் வட்டி மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களோட கேபிட்டலே ரிஸ்க் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ப்ரைவேட் ஃபைனான்ஸில் ஒருத்தவங்க போய் கடன் வாங்கினா கூட 24% இல்லை 18% இல்லை 14% எது சொன்னாலுமே அவங்க அதுக்குண்டான செக்கையோ ஒரு பத்திரத்தையோ எதையோ வாங்கிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி டேட்டில் அன்செக்யூர்டாக அதாவது எதுவுமே இல்லாமல் கொடுக்குற லோனுங்கிறதே கிடையாது. அப்படி ஒரு கடனுக்கே அதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு பணத்துக்கே இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும்போது திரும்ப கிடைக்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லாதது. கண்டிப்பாக பணம் வருங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போடுறாங்க. ஆனால் திரும்ப வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ஏன் இவ்வளோ இன்னும் குறைச்சி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாதுன்னு. யாருமே இந்த கண்டிஷன் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் வேணும், இத்தனை லாபம் வேணும், எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த தொழிலில் அவங்களுக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க தொழிலில் நீங்கள் எவ்வளோ முதலீடு போட போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது அவங்களோட பணம் என்றைக்கு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குங்கிறத பார்ப்பாங்க. இது ஜென்ரலாக யார் பணம் போடுறவங்களாக இருந்தாலும் நீங்களே ஒரு முதலீட்டாளர்களை பணம் போட்டாலுமே இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குறவங்க இது 2 பேருக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஆக்சுவலாக ஒன்று தான். தொழில் தொடங்குறவங்களும் முதலீட்டாளர்கள் தான். ஏன்னா அவங்களோட தொழில் ஆரம்பிக்கும் போது முதலீடு பண்ணி தான் அந்த பணத்தை ரிஸ்க் எடுத்து தான் அந்த கம்பெனியில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது இதில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய தொழில் தொடங்குறவங்க முதலீட்டாளர்கள்னால் ஒரு தனி வர்க்கம், தனியாக குரூப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்லி முதலீடு தான் தெரியும் அப்படின்னு. ஒரே ஒரு 10% இல்லை 15% சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒன்லி இன்வெஸ்டார்னு இருக்காங்க. ஒன்லி இன்வெஸ்டார்னால் அவங்க பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லாபத்தை எடுத்துக்குவாங்க, வேறு எந்த தொழிலும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. எப்படி ஃபைனான்ஸுன்னு பண்ணக்கூடியது கடனை கொடுக்கறதுக்கு ஒரு சில குரூப்பு ஒன்லி கடன் மட்டும் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முதலீட்டாளர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாருமே அந்த குரூப்பில் இல்லை. இப்போ இன்றைக்கி சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமையோ இல்லை அவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனிலேயோ முதலீடு பண்ணும்போது அவர் அன்றைக்கு டேட்டில் முதலீட்டாளர் ஆகிடுறாரு. அதே பிஸ்னஸ் அவரோட பர்சனல் பிஸ்னஸ்க்கு அவர் கடன் வாங்கும்போது வேறு ஒருத்தவங்க முதலீட்டாளராக ஆகிறாங்க. ஸோ இதோட இது என்னென்னா, இந்த சிச்சுவேஷன் தான் ஒரு டைமும் ஒரு தொழில் தொடங்குறவங்கள முதலீட்டாளராகவும் ஒரு டைமும் தொழில் தொடங்குறவங்களாகவும் ஆக்குது. இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் 100% உங்களோட பிஸ்னஸ் பிளானில் ஒரு உண்மையான விஷயங்கள் உள்ளே இருக்கணும், அதுக்குண்டான பிளான் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக முதலீடு போட்டிருக்கணும். அது கண்டிப்பாக முதலீடு போடலைன்னா என்னால் என்கிட்ட முதலீடே இல்லை அப்படின்னா என்னால் தொழிலே தொடங்க முடியாதா அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆள் வருவாங்க. ஆனால் எப்படி பண்ணணுன்னா அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது, ஒரு மெக்கானிக் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கீங்க, ஒரு காருக்கு புஷ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி சின்னதாக போடணும்னு பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் எனக்கு முழுக்க எனக்கு யாருமே முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்களா, கடன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கடன் கொடுப்பாங்க. இன்றைக்கி டேட்டில் முத்ரா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியதுக்கு உண்டான ஸ்கீமில் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குண்ட ப்ராப்பராக கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கடன் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி கடன் கொடுக்கும்போது செக்யூரிட்டிக்கு பதிலாக உங்களோட சொத்துக்கு பதிலாக வேற ஒருத்தர் உங்களுக்கு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் கேரண்டியாக. அந்த மாதிரி டைமில் இன்னொரு முதலீட்டாளர்களை நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் பணம் போடலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எதையாவது ஒரு போர்ஷனை ரிஸ்க்காக எடுத்துக்கணும். அப்படின்னா ஒன்று நீங்கள் மாதம் சம்பளம் எடுக்காமல் இருக்கணும், இல்லை கொஞ்சம் பணத்தை நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும், இல்லை கொஞ்சம் மிஷினை கொண்டு போடுற மாதிரி இருக்கணும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு தொழில் தொடங்கும்போது நம்ம கையிலேருந்து எதையாவது கொடுக்காம யாருமே எந்த தொழிலுக்கும் கடனும் கொடுக்க மாட்டாங்க, முதலீடும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து சிறந்த விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இன்னைக்கு கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம்
இலக்குகளை நிர்ணயித்தல் எப்படி, அதாவது கோல் செட்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இலக்குகளை நிர்ணயித்தல். இதுக்கு முன்னாடி இலக்குகள் அவசியமா, ஏன் ஒருத்தருக்கு இலக்குகள் தேவை? ஏன்னா நிறைய பேர் நிறைய நிர்வாகவியல் தியரிஸில் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் தியரிஸில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் முக்கியம், இலக்குகள் முக்கியம், அது இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. உண்மைதானா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கேருந்து பேருந்து நிலையத்துக்கு போகிறோம். ஒரு இலக்கே இல்லாமல், ஒரு திட்டமிடலே இல்லாமல் நம்ம பேருந்து நிலையத்துக்கு போனோம்னா நிறைய பேருந்துகள் வந்து போயிட்டுருக்கோம். எந்த பஸ்ஸில் ஏறுறது, எங்கே போகிறது, அங்கேருந்து எங்கே போகிறது இப்படின்ற எந்த திட்டமும் இல்லாட்டி நம்ம குழம்பி போயிடுவோம் இல்லையா? ஒரு சின்ன பயணத்துக்கே நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், அங்கே போயிட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு எப்படி போகணும், இது மாதிரினா ப்ராப்பராக திட்டமிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஆக வாழ்க்கையில் ஒரு சின்ன ஊருக்கு போகிறதுக்கு, ஒரு சின்ன பயணத்துக்கே இவ்வளோ திட்டமிடுகிற நாம் வாழ்க்கை முழுவதும் பயணிக்கிற போது குறைஞ்சபட்சம் ஒரு 15 வயசு 18 வயசுன்னு வச்சுங்களேன், அந்த வயசுலேருந்து ஒரு 70 வயசு 80 வயசு வரை பயணிக்கிற போது திட்டம் அவசியம் தேவை தானே? ஒன்றுமே இல்லாமல் வெறுமனை அப்படி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோமோ, அப்படி வாழ்க்கையிலே நின்னோம்னா போகிற போக்கில் வேறு யாருடைய திட்டத்துக்கும் நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போமே தவிர நாம் விரும்பிய இடத்துக்கு சென்றடைய முடியாது. அதனால் திட்டம் அவசியம், இலக்கு அவசியம். இந்த கோல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கூட சின்ன பிள்ளைங்கிட்ட கூட கேட்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீ என்னவாக போகிற அப்படின்னு. நம்ம எல்லோரும் நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லுவோம், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், லாயர் ஆக போகிறேன், ப்ரொஃபஸர் பேராசிரியர் ஆக போகிறேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவோம். இந்த இலக்குகள் அடைஞ்சிட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம விடை காண போகிறோம். எந்த இலக்குகளும் அடையக்கூடியவை தான். எப்படின்னா, வெறுமன இலக்குகளாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று கொடுக்கணுன்றாங்க. அதுக்கு தான் இப்போ நிர்வாகவியலாளர்கள் புது தியரி சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்ஸ் மட்டும் பத்தாது, அது ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கணுன்றாங்க. அது என்ன ஸ்மார்ட் கோல்ஸ்? ஸ்மார்ட்டுடைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SMART. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அழகான விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா நாம் எந்த இலக்கை மனதில் வைத்திருக்கிறோமோ அந்த இலக்கை நிச்சயம் நம்மால் அடைய முடியும். சரி, இப்போ இந்த 5 எழுத்துக்களுக்கு என்ன விளக்கம்? எஸ்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுமா, அதாவது நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற போது அந்த இலக்கு துல்லியமானதாக இருக்கணுன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு பேராசிரியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நீ கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன். அப்போ நான் எப்படி அதை திட்டமிடணும்னா, நான் எந்த துறையில் இருக்கணும், இப்போ இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த துறையை எடுத்துக்கணும். அந்த துறையில் நான் பேராசிரியர் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்? முதல்ல இளமறிவியல் படிக்கணும், BSc, அப்புறம் முது அறிவியல் MSc, அப்புறம் MPhil, அப்புறம் PhD, அப்புறம் நம்ம UGC தேர்வு எழுதணும், நெட்டு ஸ்லெட்டு மாதிரி தேர்வுகள் எழுதி நம்ம தேர்வாகி அப்புறம் தான் நம்ம விரிவுரையாளராகி அப்புறம் பேராசிரியர் ஆக முடியும். ஆக இவ்வளோ படிநிலைகள் இருக்குது. இந்த படிநிலைகளை நம்ம குறித்துணர்ந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த குறித்துணர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெறுமனை ப்ராடாக ஒரு அகலமாக நான் பேராசிரியர் ஆகணும்னு பார்க்காம, நான் இந்த துறையில் இவ்வளோ ஆண்டுகளுக்குள்ளே நான் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு திட்டமிடுதல் வசதியாக இருக்குமா? ஆக உங்களுடைய கோல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ரெண்டாவது, எம்னா என்ன? மெஷரபுளாக இருக்கணும். அது அளக்கக்கூடியதாக இருக்கணும். நான் பேராசிரியர் ஆகணும்னா எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள ஆக முடியும், என்ன துறை சார்ந்த பேராசிரியர் ஆக முடியும், எந்த ஊரில் ஆக முடியும், அதற்கு நான் எவ்வளோ உழைப்பு இருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு மெஷரபிள் பாயிண்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெஷரபிள் பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு பீரியட் வச்சு ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு மெஷரபுளாக இருக்கணும். நான் குத்து மதிப்பாக நான் இதாக போகிறேன் அதாக போகிறேன்லாம் இல்லாமல் குறித்து ரொம்ப துல்லியமாக ரொம்ப மெஷரபுளாக வச்சுக்கணும். மூணாவது, ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னா என்னென்னா, இதற்கு திட்டமிடல், ஆக்ஷன் பிளான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திட்டமிடல். இப்போ நான் முதல்ல எந்த கல்லூரியில் படித்தா எனக்கு BScயில் நல்ல மதிப்பு கிடைக்கும், அப்புறம் MSc சீட் எங்கே கிடைக்கும், MPhil சீட் எங்கே கிடைக்கும், PhD எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அதுக்கு நான் எப்போ விண்ணப்ப படிவம் அனுப்பணும், அதுக்கு நேர்முகத் தேர்வு இருக்கா, இல்லை மதிப்பெண் தானா, 80 விழுக்காடு எடுத்தால் போதுமா, 90 விழுக்காடு எடுக்கணுமா, அப்போ அதுக்கு என்ன நான் எப்படி தயார் பண்ணிக்கிறது, நான் அதுக்கு டியூஷன் ஏதாவது போகணுமா, இல்லை நானே தயார் பண்ணிக்கலாமா, UGC எழுதுறதுக்கு நான் எங்கேயாவது பயிற்சி எடுத்துக்கணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக திட்டமிடுகிற போது நமக்கு அந்த இலக்கு கைவர தொடங்குமா. ஆக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். அந்த ஆக்ஷனில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டாக கூட இருக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் கிடைக்கல, இந்த ஃபிசிக்ஸ்லேருந்து நானோ ஃபிசிக்ஸ் கிடைக்கலனா நம்ம அடுத்து என்ன ஃபிசிக்ஸ் போகலாம், நானோ ஃபிசிக்ஸ் தவிர்த்து ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் போகலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலாம், இப்படி ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. பிளான் A, பிளான் B, பிளான் C, நமக்கு தான் ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் இருக்கே, எவ்வளோ பிளான் வேணாலும் வச்சுக்கலாம். ஆக ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கோங்க. ஆக ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும், இல்லாட்டி ஆல்டர்னேட் ஓரியன்டாக இருக்கணும். நான்காவது, ரியாலிஸ்டிக்காக இருக்கணும். நீங்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு போஸ்ட் இருக்கக்கூடிய பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. நான் ஜனாதிபதி ஆகணும், நான் பிரதமர் ஆகணும், நான் இஸ்ரோவுடைய தலைவர் ஆகணும், இப்படிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடியாதுன்னு கிடையாது. அதற்கு நிறைய மெனக்கடணும்.
அது வந்து ஒரே ஒரு பதவி தான் இருக்குது இந்தியாவில். அதுக்கு போட்டிகள் நிறைய இருக்கும். இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன், மொத்தமே ஒரு 14 பேர் 15 பேர் ஒரு அணிக்கு தேவை. ஆனால் இந்தியாவே கிரிக்கெட் விளையாண்டுருக்கு. அப்போ அந்த அணியில் போய் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். ஆக ரொம்ப போட்டிகள் இல்லாத ஓரளவு வாய்ப்பு இருக்கக்கூடிய ரியாலிஸ்டிக்காக நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். ஆக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், ஆக்ஷன் ஓரியன்ட் அல்லது ஆல்டர்னேட் ஓரியன்டாக இருக்கணும், ரியாலிஸ்டிக்காக இருக்கணும், முக்கியமாக டைம் ஃப்ரேமோடு இருக்கணும். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து என்ன பேராசிரியர் ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னா 20 வருஷத்துக்கு திட்டமிடுறது கஷ்டம். ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் திட்டத்தை திரும்ப பார்க்கலாம். ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது, துறைகள் மாறிட்டே இருக்குது, வளர்ச்சி மாறிக்கிட்டே இருக்குது. ஆக ஒவ்வொரு 3 வருஷத்துக்குள்ளாவும் திரும்ப பார்க்கணும், நம்ம சரியான இடத்துக்கு போகிறோமா, இந்த துறையில் இன்னும் நுண்ணியமாக போகலாமா, இந்தியாவில் படிக்கிறதுக்கு பதில் வெளிநாட்டில் படிக்கிற நீ சுலபமாக இருக்கே, காசு குறைவாக இருக்கே, அங்கே போய் படிக்கலாமா, அங்கே படித்தா வேலை வாய்ப்பு இருக்குமா. ஆக திட்டமிடலை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். டைம் ஃப்ரேமை மாற்றி அமைச்சிட்டே இருக்கணும். அமைச்சோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய இலக்கை சரியாக பூர்த்தி செய்ய முடியும். ஆக எந்த இலக்கும் நிறைவேற்றப்படக்கூடியது தான். நம்ம என்ன பண்ணணும்னா இலக்கை திட்டமிடுவதோடு நின்று விடாமல் அந்த இலக்கை ஸ்பெசிஃபிக்காக, மெஷரபுளாக, ஆக்ஷன் ஓரியன்டாக, ரியாலிஸ்டிக்காக டைம் ஃப்ரேமோடு இருந்ததுன்னா எந்த இலக்கையும் நம்மால் அடைய முடியும்.